இப்ப நம்ம குழந்தைகளை சமாதானப்படுத்துவதற்கு நாமளே ஒரு காலத்துல கேட்டு 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 ஒரு பொருளை வாங்குவோம். அப்ப எனக்கு சட்டை வாங்கி கொடு அப்படின்னா அது 2 தீபாவளி கழித்தன் சட்டை எனக்கு இது வாங்கி கொடுன்னா ஒரு 2 பொங்கல் தாண்டி அது வரைக்கும் சமாதானப்படுத்தி நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை வந்து அப்புறம் கடைக்கு போய் அந்த பட்டாசு கடையில் அப்பா நான் இந்த குண்டு வெடி எடுத்துக்கிட்டோம்னா இல்லப்பா நீ ஊசி பட்டாசு எடுத்துக்கணும். அது ஒரு நெகோசியேஷன் கடையில் இல்லப்பா நான் ஒரே ஒரு குண்டு வெடி ஒரே ஒரு அணுகுண்டு எடுத்து வெடிக்கிறான் நான் கொண்டு வாங்கி கொடுப்பான். கெஞ்சி அந்த அணுகுண்டை வாங்கி அதை பத்திரமா அதை வந்து நம்ம கொண்டு வந்து அதை ஒரு இரவு முழுவதுமே அந்த அணுகுண்டை பத்திரமா பார்த்துக்கிட்டே இருப்போம். அடுத்த நாள் காலையில நேரமே எந்திரிச்சு அந்த குழந்தை நேரமே எந்திரிச்சு அந்த புதிய உடையை உடுத்தி விட்டு அந்த அணுகுண்டு எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு அது உண்மையாலுமே இந்தியா பாகிஸ்தான் அணுகுண்டு மாதிரி அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்து அந்த அணுகுண்டை வெடிப்போம். அதெல்லாம் ஒரு சுவை. ஏன்னா எவ்ரிதிங் வி earned நெகோஷியேட் பண்ணி அப்பா அம்மா அவருடைய தகுதியை மீறி திறமையை மீறி அதை வாங்கிட்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கில்ட்டி ஃபீலிங்ல ஒரு குழந்தைக்கு வேணுமா அந்த ஸ்விக்கி அது பேர் இருக்குல்ல சார் அமேசான் அதை நீங்க அமுத்தி விட்டுட்டீங்கன்னா போதும் பிரஸ் ஆஃப் அ பட்டன் நேரா வந்து அந்த குழந்தைக்கு கேட்பதற்கு முன்பாக அந்த குழந்தையினுடைய கையில வந்து அது வந்து உட்காரு. இப்ப கேட்காமலே தந்தை தாய் குழந்தைக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கிறது இந்த ஜெனரேஷன். இந்த குறிப்பா இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இந்த கமர்ஷியலிசம் கன்சூமர் ஓரியன்டட் சொசைட்டின்னு அமெரிக்கால எப்படி இருந்ததோ அது இந்தியால எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். கேட்காமலே ஒரு குழந்தைக்கு அனைத்தும் கிடைக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு அந்த பொருளின் மீது ஒரு அந்த வேல்யூ மீது ஒரு நம்பிக்கை இல்லை. அது ஏன் வாங்கி கொடுக்குறாங்க? ஒரு செல்போனா அப்ப அடுத்த அப்கிரேட் வந்துருச்சு ஆப்பிள் அதை வாங்கி கொடு. இப்படித்தான் அனைத்து வீட்டிலும் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் இருக்கோ தவிர இந்த பாரம்பரியத்தை சார்ந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டிய இந்த உலகத்துல எப்படி நாம் ஒரு தனி மனிதனாக நம்முடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் இதை போன்ற கான்வர்சேஷன் எல்லாமே வீட்டுல இல்லை. அதுவும் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த டிவி பெட்டி எல்லாம் குறிப்பா டிவி பெட்டி எல்லாம் வந்த பிறகு எப்பொழுதும் கூட இப்பதான் நமக்கே ஆச்சரியமா இருக்கு. வரும்போது இந்தியா நியூசிலாந்து மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு. பார்த்து இன்னும் அது ஹாட் ஸ்டார்ல பாத்தீங்கன்னா 42 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க. 42 லட்சம் பேர் ஹாட் ஸ்டார்ல அந்த சைட்ல ஒரு நம்பர் வருது. இப்போ ஹாட் ஸ்டார்ல பாத்தீங்கன்னா நம்பர் போடுறான் இத்தனை பேர் அதை லைவா பார்த்துட்டு இருக்காங்க. 42 லட்சம் பேர் பாக்குறாங்க. அட்ட பாவி அவன் மொத்தமா அடிச்சதே 50 ரன் 55 ரன் தான் அடிச்சிருக்காங்க. இதை வந்து இந்தியன் டீம் அப்படியே தவழ்ந்தா கூட ஜெயிச்சிருவாங்க. அதை 42 லட்சம் பேர் பாக்குறாங்க. எப்படி இந்தியா ஜெயிப்பாங்க? எத்தனை விக்கெட் போகும்? இது வந்து இந்தியா வந்து சுவாரஸ்யமா ஜெயிக்குமா? இல்ல இந்த கில்லுன்னு ஒரு புது தம்பி வந்திருக்காரு 50 ரன் அடிப்பாரான்னு. இது சேசிங்கே 55 ரன் 60 ரன் சேசிங்கே அவ்வளவுதான் இருந்துச்சுங்க. பிலோ 80 நான் சரியா பாக்கலீங்க. 108 தான் சேசிங். அது 42 லட்சம் பேர் ஹாட் ஸ்டார்ல லைவா பாக்குறாங்க. அது இந்த மேட்ச் புதுசு இல்லைங்க. முந்தா நேத்து தான் ஒரு மேட்ச் நடந்தது. நமக்கே டவுட்டா இருக்கு. போன வாரம் இன்னொரு யூனிஃபார்ம் போட்டு இன்னொரு டீம் விளையாண்டு இருந்தாங்க ஸ்ரீலங்கா. அதே முடியல. ஸ்ரீலங்கன் டீம் பிளைட் எடுத்துட்டு போய் ஸ்ரீலங்கா லேண்டே ஆகல. அடுத்த டீம் லேண்ட் ஆயாச்சு. அடுத்த மேட்ச் பிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு 1 லட்சம் பேர் ஸ்டேடியத்துல அடுத்த மேட்ச் போயிட்டு இருக்கு. டெய்லி நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா திங்க் பண்றதுக்கு அவகாசமே கொடுக்காம சொல்லி ஒரு விஷயம் வருது. சார் இதுல இருந்து ஒரு வேளை நீங்க தப்பிச்சு வெளியே வந்துட்டீங்கன்னா அடுத்து இந்த ஐபிஎல் ஆரம்பிக்குது. அது 8 டீமே 10 இப்ப 2 டீம் புதுசு வேற. ஒரு 10 டீமோ 12 டீமோ 2 டீம் புதுசு இறக்கிருக்காங்க. அதுல இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னா ப்ரோ பேட்மிண்டன் லீக், ஒருவேளை அதுல இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னா கபடி லீக், அதுல இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னா வாலிபால் லீக், அதுல இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னா ஃபுட்பால் லீக். 365 நாட்களும் தினமும் இரவு இந்த கன்சூமர் ஓரியன்டட் ஒரு ப்ராடக்டா மார்க்கெட்டிங். அதுல பாத்தீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் யாரோ ஒரு சினிமா நடிகரோ யாரோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரோ வந்து இதை வாங்குங்க இதை வாங்குனீங்கன்னா உங்க பல் வந்து அப்படியே பள்ளின்னு ஒயிட்டா இருக்கும். நீங்க வேண்டாம்னா கூட அதை பார்த்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் நாமளே கை அங்க போகுது அதை வாங்கித்தான் பார்ப்போமே. சோ இதுல ஒரு குழந்தையை வளர்ப்பது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அப்பா அம்மாக்கு எவ்வளவு கஷ்டம், அந்த குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டம், அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு ரூட்டட்னஸ் நம்ம கொடுக்கணும். அவ்வளவு ரூட்டட்னஸ் கொடுக்கவே முடியாதுங்க. ஏன்னா நீங்க என்னதான் 10% வீட்டுல சொல்லி கொடுத்தாலும் இந்த மீடியாவுடைய புல் அதெல்லாம் தாண்டிட்டீங்கன்னா ஒரு காலத்துல சினிமாக்கு போவோம். ஒரு சினிமா ஒரு ஹீரோ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒருக்கா அந்த சூப்பர் ஸ்டார் படம் எல்லாம் ஒன்று வரும். 6 மாசம் 8 மாசத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒன்று வரும். நீங்க எத்தனை படம் பாத்தீங்கன்னு தெரியலன்னா 1 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். அந்த ஒரு படத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்து அந்த ஒரு நாள் என்ஜாய்மெண்ட். இன்னைக்கு வந்து நெட்ஃபிளிக்ஸ் போட்டீங்கன்னா தினமும் இரவு அது பாட்டு ஓடிட்டு இருக்கு. இங்கிலீஷ் முடிஞ்சு ஸ்பானிஷ் போய் பிரெஞ்சு போய் அது பாட்டு ஓடிட்டு இருக்கு 3 மணி வரைக்கும். அப்புறம் அது நியூட்ரல்ல போய் நின்னுக்குது. அமேசான் பிரைம் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது இதெல்லாம் குழந்தைகள் இதுல வளர்றாங்க. இந்த கல்ச்சர்லாம் நம்ம குழந்தை வளர்றாங்க. சுத்தி ஆப் சுத்தி அவர்களுக்கு தேவையில்லாத பொருட்களை இந்த உலகம் வந்து அப்படியே புஷ் பண்ணு. அவன் கண் முன்னாடி நிக்குது. நான் பார்க்க மாட்டேன்னு நீங்க அப்படி ஓபன் பண்ணீங்கன்னா இந்த செல்போன்ல இன்னொரு ஆப் ஓபன் பண்ணி இதனாச்சு பாடுறாங்க. அதனால் நம்முடைய குழந்தைகளுக்கு என்னை பொறுத்தவரை இந்த வேல்யூ சிஸ்டம் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைங்க மேல கடிஞ்சுக்கிறோம். நீ சரியில்லப்பா, நீ எதுக்கு இப்படி பெரியவங்களை எதிர்த்து பேசுற, நீ முதல்ல ஒரு பெரியவங்க வந்தாங்கன்னா நீ கால் விழுந்து நமஸ்காரம் வாங்கணும் பண்ணணும், இதெல்லாம் நீ பண்றதே இல்லையே,
இதெல்லாம் நம்ம குழந்தைகிட்ட நம்ம கடிந்து கொண்டாலும் கூட அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போனோடனே ஸ்கூல்ல குழந்தைங்க பேசுற கான்வர்சேஷன் என்ன என் பையன்கிட்ட கேட்பேன், இப்ப என்ன சப்ஜெக்ட் அப்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க. நாங்க வீட்டுல பேசாத புதுசு, எங்க வீட்டுல இந்த கேம் எல்லாம் நாட் அலோடுங்க. அவன் புதுசா சொல்றான், இந்த புது கேம் வந்திருக்கு, இந்த கேம் அப்படி இருக்கு, இந்த கேம் வந்து டூர் ஆஃப் டியூட்டி சீரியஸ் ஃபைன். ஏன்னா அந்த குழந்தை வந்து இந்த குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அந்த டூர் ஆஃப் டியூட்டி கேமை ஓபன் பண்ணி என்னடா போட்டிருக்கான்னு பார்த்தா அது வந்து கொல்றது. யூ ஹேவ் டு கில் சம்படி. அது கன்னு, அது கீழே வந்து மிஷினு, அதுக்கு வந்து புதுசா ஒரு அட்வான்ஸ்டு வெப்பன், அந்த வெப்பன் அந்த குழந்தை மாத்துது, சக் 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 சக்னு சுடுது. அப்ப அந்த குழந்தை வைலண்ட் குழந்தையா மாறாம இந்த சமுதாயத்துல எப்படி ஒரு சாத்விக் குழந்தையா அது மாறுங்க. சாத்விக் குழந்தையா அந்த குழந்தை எப்படி இருக்க முடியும்? ஆனா கேம் எல்லாமே வைலண்ட். அதை வந்து நீங்க ஹெலிகாப்டர் செலக்ட் பண்ணலாம், மிசைலை செலக்ட் பண்ணலாம், நீங்க எடுத்து வந்து பாம்பு போடலாம். ஸோ அந்த குழந்தைக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்க அந்த வேல்யூ சிஸ்டம்ங்கிறது என்னை பொறுத்தவரை ஏதோ பேசும் பொருளா இல்லாம ஒரு புக்ல ஒரு 2 சாப்டர்ல வேல்யூ சிஸ்டம் என்பதை எழுதாம இன்னும் தாண்டி டீப்பா நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கு.